சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து ஐயாவுக்கும் வணக்கம். இந்த சிறப்பு விருந்தினராக சங்கீதா கிருஷ்ணன் அம்மா அவர்களை குழுவின் சார்பாக இந்த தலைப்பு சொல்லி காட்டணும். அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்க இருந்து என்னுடைய உரையை கேட்க வந்த அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரகசியங்கள் இல்லைங்களா? ஸோ எனக்கு கொடுத்த தலைப்பு ஜோதிட ரகசியம். ஆல்ரெடி நாம ஜோதிட ரகசியம் அப்படின்ற தலைப்புல பார்ட் 1 வீடியோ பண்ணிருக்கோம். ஸோ அதை பாருங்க. நெக்ஸ்ட் இப்ப பார்ட் 2 வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மிக்க நன்றிகள் ஐயா. தொடர்ந்து இந்த ஜோதிடத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்துட்டே இருக்கு. ஸோ கிடைக்க வச்சிட்டு இருக்கீங்க, மிக்க நன்றி. ஸோ அதுவும் இந்த நாளில இந்த ஒரு நல்ல நாள்ல நான் ஜோதிட ரகசியங்கள் பேச வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்து நம்ம பேசியிருக்கோம். அதற்கான பரிகார முறைகளும் மந்திரங்களும் எந்திரங்களும் எல்லாம் பேசியிருக்கோம் இல்லைங்களா? சோ எப்படி இந்த ஜோதிடத்துல இருந்து சில விஷயங்களை நாம கண்டுபிடிச்சி நமக்கான பரிகாரங்களை எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோ நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட ரகசியங்கள். அதுலயே சோ நம்ம டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பேச போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட ரகசியங்கள்ல நிறைய தத்துவங்கள் இருக்கிறது. ஓகேங்களா? சோ அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நாங்கள் ஜோதிட ரகசியத்துல இருந்து நம்ம ஜோதிடத்துல நிறைய அந்த புரிதல், தவறான புரிதல் நிறைய பேருக்கு இருக்கு. சோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி சோ நம்ம அதுல இருந்து நிவர்த்தி ஆகி வெளியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு நாமளே ஜோதிடங்களை நிறைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு நம் வாழ்வில் வெற்றி அடைய நமக்கு இதெல்லாம் உறுதுணையாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இப்ப பேச போறோம். சோ ஜோதிடம் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய பேசியிருக்கோம். ஜோதி உள்ள இடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜோதி உள்ள இடத்தை அறிவதுதான் ஜோதிடம். இதற்கு முன்னைய காலங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பண்டைய காலத்துல ஜோதிடங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம எல்லா நாடுகள்லயும் இத போட்டிருக்காங்க, ஜோதிட கலையை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்த கலை அப்படின்னு, ஜோதிடம் என்பது ஒரு கலை. ஓகேங்களா? இது ஒரு எஜுகேஷன், லைஃப் எஜுகேஷன். சோ இந்த ஜோதிடம் என்ற பாடம் எதுல வரும் அப்படின்னா, இட் இஸ் லைஃப் எஜுகேஷன், லைஃப் ஓரியன்டட் எஜுகேஷன் தான் சொல்லணும். சோ அததான் ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? வானியல் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம், விண்ணியல் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். வானியலும் விண்ணியலும் வைத்துதான் இந்த ஜோதிட கலையை நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ நிறைய ஸ்டோரிஸ் ஆல்ரெடி நாங்க சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்ம சயின்டிபிக்கா பார்க்கும்போது எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜோதிட கலையை நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய பழைய இதெல்லாம் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், அது மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய நாடுகள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிரீக்ஸ், எஜிப்தியன், அவங்க எல்லாம் கூட என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியான விண்ணியல் சாஸ்திரத்தை வச்சு, ஆஸ்ட்ரானமியை வச்சு நிறைய விஷயங்கள் பயின்றிருக்காங்க. ஆனா இப்ப நாம என்ன பண்றதுல அப்படின்னா, இந்த ஜோதிடத்தை நம்ம யாருமே கத்துக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, கரெக்டான ஒரு ஜோதிடம் கத்துக்கிட்டு அதை நாம ஆராய்ச்சி பண்ணி அந்த நிலையில நாம இல்ல. சோ ஃபாஸ்ட் மூவிங் ட்ராக்ல நம்ம போயிட்டு இருக்கிறதுனால நாம என்ன பண்றதுல அப்படின்னா, இந்த கல்வியை நம்ம படிக்க மறந்துட்டோம். அதனால இது ஒரு ரகசியமா போயிடுச்சு எல்லாத்துக்கும். ஜோதிட ரகசியம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம நாளடைவுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப டெய்லி என்ன பயன்படுத்துறோமோ அதுதான் நம்ம ஜோதிட ரகசியம் அப்படின்னு. ஓகேங்களா? என்னதான் நமக்கு கிரகங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே சயின்ஸ் படி பார்க்கும் பொழுது நம்ம கோள்கள்லாம் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்ம முன்னாடி தெரியக்கூடிய அந்த கோள்கள் மட்டும் தான் நம்ம வச்சு இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஜோதிடம் சொல்லிட்டு. அந்த கோள்கள் மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான இந்த அண்ட பேரொளியில பிரபஞ்சத்துல நிறைய கோள்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த கிரகங்கள், இந்த கோள்களை வச்சுதான் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்றது கணிச்சிருக்காங்க. சரி, ஓகேங்க. இந்த ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டைய காலத்துல எல்லாம் இத கட்டம் போட்டோ இல்ல எதை போட்டோ நம்ம சொல்லல. வானியல் பார்த்துதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா,
இந்த வானை கொண்டுதான் என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு ஜோதிட கலையை தந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த கலை வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம வேற வேற மாதிரி ட்ராக் மாறி போச்சு. ஜோதிட ரகசியங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, ஓகேங்களா? சோ ஜோதிடம் என்பது ஒரு என்ன சொல்றது, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இதாக போயிடுச்சு. ஆனா அப்படி கிடையாதுங்க. ஜோதிடம் என்பது ஒரு லைஃப் ஓரியன்டட் எஜுகேஷன். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி கிரகங்கள் எல்லாம் நம்மள சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் சேஞ்ச் பண்றது இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப வேற மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய புரிதலை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு புகித்திருக்காங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் நமக்கு நாம கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா வானியல் சாஸ்திரம். வானியலும் விண்ணியலும் அதை சார்ந்து நாம இருந்தாலே போதுங்க. இந்த ரகசியங்கள்லாம் எதுவுமே கிடையாது, ஜோதிட ரகசியங்கள்லாம் எதுவுமே கிடையாது. சரி, அப்படி என்னதான் அந்த வானியல்ல அவங்க படிச்சாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேச்சர் தாங்க. நேச்சர் காடு தான் என்ன படிச்சிருக்காங்க. இத பாருங்க, இந்த ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எங்க போய் சுத்தி சுத்தி வந்தாலும் சன் காட பத்தி தான் பேசிருப்பாங்க. சன் இஸ் த சென்டர் ஆஃப் த இயர். சோ அதை சுற்றி தான் என்ன இருக்கு, நமக்கு கோள்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நம்புறீங்களா? சோ அதை நம்புறீங்க அப்படின்னா ஜோதிடம் என்பது உண்மை. ஜோதிடம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த வானியல் சாஸ்திரத்தை தான் நாளடைவில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜோதி உள்ள இடம் எங்க இருக்கு? ஜோதி அந்த சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒளி தானே. ஒளியும் வச்சுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஜோதிடத்தையே நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான சொல்றாங்க. ஆனா இது என்ன அப்படின்னா ஜோதிடம் என்றது வானியல் சாஸ்திரம், விண்ணியல் சாஸ்திரம் சொல்றோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள், சூரியன் தான் முக்கியம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கோள்கள்லாம் துணை கோள்கள்ல தான் நம்ம வச்சுதான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ஜோதிடம் கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? ஜோதிடம் இப்போ நமக்கு அது ஒரு எஜுகேஷனா நமக்கு வந்து இப்ப எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்படி நீங்க போய் நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம் தேவையில்லை. சோ நீங்க நேச்சர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே போதும், நேச்சர் கார்டன் நீங்க வழிபட்டாலே போதும். இந்த ஜோதிடம் என்பது நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா? நாம போய் டீப்பா வந்து ரொம்ப கத்துக்கிட்டு ஜோதிடத்தெல்லாம் கத்துக்கிட்டு இது பண்ண தேவையில்லை. ஆனா ஜோதிடத்தை நீங்க வந்து பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்ப நாம ஜோதிடம் எதுக்கு பயன்படுத்துறோம்னா நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் என்ன பண்றோம், ஜோதிடம் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம இந்த ஜோதிடம் எதற்காக, சோ இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா கிடையாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த ஜோதிடம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் அதுக்குள்ள இருக்கு, எதையோ ஆராய்ச்சி பண்றீங்க, வீட்டுக்குள்ளலாம் அவ்வளோ ஆராய்ச்சி பண்றீங்க, சோ பிசினஸ்ல ஆராய்ச்சி பண்றீங்க, இவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கான வேர்ல்ட வந்து கொண்டு வந்துட்டீங்க, மாடர்னைஸ்டாவும் மாத்திட்டீங்க. ஆனாலும் இந்த ரகசியங்கள்லாம் ஏன் வந்து சொல்லப்படாததாக இருக்கிறது? ஓகேங்களா? இதையெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா அறியப்படாத ஒரு விஷயங்களாவே நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகளாகவே இருக்கிறது. சோ அததான் நான் வந்துட்டு இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ டெய்லி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜோதிட ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரியனை டெய்லி வாட்ச் பண்ண ஆரம்பி. அவரை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சதுதான் சூரியனை கொண்டுதான் நம்ம ஜோதிட சாஸ்திரமே உருவானது. இந்த வானியலும் சரி விண்ணியலும் சரி பாருங்க, ஆராய்ச்சி பண்ணது நிறைய மனிதர்கள் யாது கூட ஏதாவது இருந்தாங்க. அப்பெல்லாம் என்ன இருந்தது ஜோதிடம் படிக்கிறதுக்கு? ஒண்ணுமே கிடையாது. சூரியன் இருந்தது, சந்திரன் இருந்தது, அது கூட நட்சத்திரங்கள் இருந்தது. அதை வச்சுதான் என்ன பண்ணோம், அதை பார்த்துதான் இந்த காலத்தை நிர்ணயிச்சாங்க, நேரத்தை நிர்ணயிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாகவே இன்றைக்கு நம்ம காலகட்டத்துல பரவிட்டு இருக்கு இல்லைங்களா? சோ அப்ப அந்த காலகட்டத்திலேயே அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பெரிய முன்னா இருக்கிற காலகட்டத்திலே நிறைய ரகசியங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் நாம இப்ப அதை எடுத்து எல்லாம் பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்ல. நாளடைவுல என்ன ஆச்சுன்னா காலப்போக்குல அதையெல்லாம் தெரிஞ்சு இப்ப வேற மாதிரியான ஜோதிடத்தை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஜோதிட ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெய்லியுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரியனை அலசி ஆராய்ந்து பாருங்க. ஓகேங்களா? சோ சூரியனை பார்த்தாலே போதும் உங்களுக்கு. டெய்லி அந்த சூரியன் எங்க உதிக்குது, எப்படி போகுது, மறையுது, ஓகேங்களா? அதுல இருந்து எப்படி நம்ம எனர்ஜி வாங்குறது, அதுக்குள்ள என்னென்ன கோள்கள் இருக்கிறது. நைட்ல நாமெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆகாய வெளிச்சத்துலதான் நம்ம படுத்து தூங்கணும். அந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து ரசிச்சோம் இல்லைங்களா? ஆனா இப்ப காலகட்டத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னா கிடையாது. எல்லாம் ஓடிக்கிட்டுதான் இருக்கும்.
எதன் பின்னாடியோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். ஆனா லைஃப்ன்ற அந்த ஒரு இந்த வாழ்க்கை கல்வி அப்படின்றத நம்ம வந்து பயில்றதே கிடையாது. சோ அதை நம்ம என்ன பண்றது இல்ல, பிராக்டிஸும் பண்றது இல்ல, இல்லைங்களா? பயிற்சி செய்யறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அப்படி ஓடிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் சூரியனை கொண்டு நாம என்ன பண்ணலாம், சில பயிற்சி முறைகளை பண்ணிட்டு இருக்கலாம். சூரிய நமஸ்காரம் அப்படி வந்ததுதான் சூரிய நமஸ்காரம். சூரியனை கொண்டு சூரியனுக்கு நமஸ்காரம் செய்து அப்படிலாம் தான் இருந்தாங்க. அதனாலதான் நம்ம சித்தர்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் எந்த யோகம் செஞ்சாங்களோ இல்லையோ நிறைய யோக முறைகள் இருக்கிறது, இல்லைங்களா? நம்ம யோக முறைகளை பேசணும் அப்படின்னா நிறைய இருக்கு. நம்ம சித்த புருஷர்கள் நிறைய யோக முறைகளை வந்து நமக்கு கற்றுத்தந்து போயிருக்கிறார்கள். நாம அதையெல்லாம் இப்பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு எக்ஸசைஸாவும் இதையும் தான் நம்ம எளிதாதான் எடுத்துட்டு இருக்கோமே தவிர அதை ஒரு வாழ்க்கை கல்வியாக எடுத்து அதை பண்ணும் பொழுது என்ன நமக்கு கிடைக்கிறது, என்ன பலன் கிடைக்கிறது என்பதை உணர்வதே கிடையாது. சோ அப்படி உணர்ந்தவர்களால் மட்டும்தான் படைக்கப்பட்ட கல்விதான் இந்த ஜோதிட கல்வி. புரியுதுங்களா? அப்படி அந்த படைக்கப்பட்ட கல்விதான் என்னன்னா இந்த ஜோதிட சாஸ்திரங்களுக்கான எல்லா கல்விகளையும் நாம கத்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இப்ப நமக்கு தெரிஞ்சது கூட என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் கிடையாது, அதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகளாவே இருக்கு. ஜஸ்ட் அது கட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம். ஆனா அந்த கட்டத்தில் இல்லாத கிரகங்களும் நிறைய இருக்கிறது. அது நம்ம கண்ணுக்கு தெரியுதானா? தெரியும். நாம அதை பார்த்து உணரதான் முடியும். சரிங்களா? கண்ணுக்குன்னா நேரடியா தெரியாது. நமக்கு நட்சத்திரங்கள் எப்படி தெரியுதோ அதை உணர்ந்தால் தானே அது தெரிய முடியும். கடவுள் என்பதை நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம், ஆனா உணர்ந்திருக்கோமா? சிலைகளின் வழியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த கட்டத்தின் வழியாக நம்ம ஜோதிடத்தை பார்ப்பதை விட்டு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. நேரடியாக பயிற்சி செய்யுங்க. அந்த விண்ணை வந்து அலசி ஆரம்பிங்க. நட்சத்திரங்களை எல்லாம் பாருங்க. டெய்லி நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நட்சத்திரங்களை கொண்டுதான் நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் நிர்ணயிக்கப்பட்டது, இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரங்களை நாம டெய்லி தரிசனம் பண்ணணும். இந்த சூரியனை நமஸ்காரம் பண்ணணும். சூரியனை கொண்டு அதுக்கப்புறம் சந்திரன் அதுக்கப்புறம் பூமி, இது எல்லாமே கோள்கள் தான். இந்த கோள்களை எப்படி எல்லாம் இயங்குது, இதை கொண்டுதான் நம்ம காலத்தை நிர்ணயித்தார்கள், நேரத்தை நிர்ணயித்தார்கள், இல்லைங்களா? சோ அப்ப அப்படிப்பட்ட அந்த இதை வந்துட்டு நாம உட்காந்து இத வந்து நம்ம பாக்கணுங்க. கண்டிப்பாக ஒரு அரிய ஒரு சாஸ்திரம் இது. சாஸ்திரம் அப்படின்னு சொல்றதை விட இதெல்லாம் நம்ம வாழ்வியல்ல உணரக்கூடிய ஒரு சரியான விஷயங்கள் இதெல்லாம், இல்லைங்களா? அப்ப நாம என்ன பண்றது இல்ல, இந்த பஞ்சபூத சக்தி எதால் ஆனது, அதை கொண்டுதான் இந்த பஞ்சபூதங்களை வச்சுதான் அந்த ஜோதிடத்தையும் கட்டம் போட்டு காட்டுகிறார்கள். அப்ப இந்த பஞ்சபூதத்தை நாம என்ன பண்ணலாம், பயிரலாமா வேண்டாமா? பயில்றதை விட அதை உணரணும். அப்ப பஞ்சபூதமும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா உணரணும். இப்போ ஜோதிடம் விட்டுட்டு நான் ஏன் இந்த பஞ்சபூதத்துக்கெல்லாம் வந்தேன்னா அதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. பஞ்சபூதத்துக்கும் நம்ம ஜோதிடத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு, இல்லைங்களா? இந்த நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இதெல்லாம் வச்சுதான் நமக்கு இந்த ஐம்பூதங்களை வைத்துதான் ஒரு ராசியையும் பிரித்திருக்கிறார்கள். 12 கட்டத்தில் உள்ள அந்த 12 ராசிகளும் எதை கொண்டு பிரிச்சிருக்கிறாங்க, பஞ்சபூதங்களை வைத்துதான் பிரித்திருக்கிறார்கள். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஜோதிடம் கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களை படிச்சு பாருங்க. சோ ஜோதிடத்தை கொண்டு ஜோதிடத்திலே நீங்க பரிகாரம் செய்வதை விட்டு உள்ளுக்குள்ளே போய் நாம என்ன பண்ணணும், அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய அகத்தினுள்ளே சென்று ஒவ்வொரு கிரகங்களையும் உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம அதை பூஜித்து வரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நற்பலன்கள் கிடைக்கும். சோ நம்ம புத்தகத்துல பார்ப்பதனாலையும் எதையும் செய்வதனாலையும் போய் ஜோதிடத்தை கேட்பதனாலும் நமக்கு என்ன பலன் கிடைக்காது. ஓகேங்களா? சோ அதை சொல்றாங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நட்சத்திரங்களை கொண்டுதான் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப அந்த நட்சத்திரத்துல பாருங்க என்னென்ன நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கிறது, அதை எப்படி வந்து நாளைக்கு அதே நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எப்படி உயிரினங்கள் நம்ம 84 லட்சம் உயிரினங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க, இல்லைங்களா? அந்த மாதிரி எப்படி உயிரினங்கள் தோன்றி அது வளருது, அதுக்கப்புறம் அழியுது. சோ இதே ப்ராசஸ் தான் நம்மளுடைய கோள்களுக்கும் இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், அதையே வச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு கிடையாது. புது புது கோள்கள் நமக்கு உள்ள இருக்கிறது. நிறைய கோள்கள் வந்து அழிந்து கொண்டு இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு தெரியல. ஓகேங்களா? சோ அததான் தெரியாததுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நாம அதுக்கு தெரியாததை விட்டு நாம என்ன பண்றோம், தெரிந்ததை வைத்து நாம அதை வைத்து இந்த காலத்தை நிர்ணயித்து நமக்கு கொடுத்துருக்கார்கள், இல்லைங்களா? அப்படிப்பட்ட இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நேச்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேச்சர் கார்டை வைத்து நம்ம கணக்கிடலாம். சோ நாம நிறைய போய் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. சிம்பிளான முறையே ஜோதிட ரகசியங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு
நாம இந்த கட்டத்தை போட்டு அதுக்குள்ள கிரகங்களை போட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் வீடியோல அதை பத்தி பேசுனேன். இப்ப ரகசியங்கள் வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாந்திரிக பரிகாரம் எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்பயுமே நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். ஆனா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பரிகாரங்களையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும், சாஸ்திரமும் மாறும். அந்த மாதிரிதான் இப்ப என்ன, அது நிறைய மில்கி வே கேலக்சி எடுத்துக்கோங்க. மில்கி வே கேலக்சி பேரண்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்குள்ள போனா எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறது. அண்ட சராசரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நட்சத்திரங்கள் பிறந்து கொண்டே இருக்கிறதா, அழிந்து கொண்டே இருக்கிறது, அதுவும் நிறைய வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம அதையெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? அதை எப்படி பார்க்க முடியும்னா நம்மளால உணர்ந்தா மட்டும்தான் முடியும். அதற்கு தியான பயிற்சி முறைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாமளே நேரடியா பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் வானியல் ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்றது. நாம டெய்லி அந்த வானத்தை பார்க்கும் பொழுது அந்த வானை எப்படி இருக்கிறது, கருப்பா இருக்கா, ப்ளூ கலர்ல இருக்கா, அதுக்குள்ள எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். பார்த்து அதை உணரணும். பாருங்க, ஆகாய சக்தி கிடைக்க பெறுகிறது. பஞ்சபூத சக்தியும் நீங்க வானியல் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்களா? அப்புறம் மண்ணு, டெய்லி இந்த பஞ்சபூத சக்தியை நீங்க சுவைத்துட்டு இருக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா அதை நீங்க உணரும் பொழுதே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே தானாக பிரபஞ்சம் உங்களுக்கு தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ளதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ரகசியங்கள் என்று சொல்கிறோம். சோ இந்த எஞ்சான் உடம்புக்கு உடலே சிரசே பிரதானம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு அந்த எஞ்சான் உடம்புக்கு என்ன சொல்றோம், இந்த தலை எப்படி பிரதானமாக இருக்கிறதோ அந்த மாதிரி அவ்வளவு பெரிய அண்ட சராசர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதா இல்லைங்களா? சோ அப்ப அந்த பிரபஞ்சத்தை அலைசி ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நம் உடலும் பிரபஞ்சமும் ஒன்றுதான். இதுதான் ரகசியம். இதை வைத்துதான் இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஜோதிடத்தை எல்லாம் நிர்ணயிச்சிருக்காங்க. உடலை வைத்தும் உயிரை வைத்தும். அதுதான் அந்த உயிரானது எது அப்படின்னா சூரியன். உயிர் என்று சொல்லக்கூடியது சூரியனை வச்சு கால்குலேட் பண்ணிருக்காங்க. சூரியன் இல்லைன்னா உயிர் இயங்குமா, இந்த உலகம் இயங்குமா? அப்ப என்ன ஆகும்னா அதுதான் அந்த ஜனன காலத்தை வச்சு, அதுதான் ஜனனம். சூரியன் அந்த இடத்துல எங்க இருக்கிறதோ அந்த காலத்தை வைத்துதான் நம்ம ஜனனம் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சந்திரனை வைத்துதான் நமக்கு உடம்பு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த உடம்பு ஃபுல்லா என்னது, சூரியனும் சந்திரனும் இயற்கையான முறையில் நிரம்பப்பட்டது. மற்ற கிரகங்களை கூட வச்சிருங்க. அப்ப சந்திரனும் சூரியனும் நேரிலே பார்க்கக்கூடியவர்கள். அவர்களை உணர்ந்தாலே போதும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ரகசியங்கள் தெரிய வரும். உடலை பற்றிய ஞானமும் கிடைக்கும், உயிரை பற்றிய ஞானமும் கிடைக்கும். உடலையும் உயிரையும் தெரிந்து கொள்வதுதான் இந்த ஜோதிட ரகசியம். ஆக்சுவலா அன்னன்னைக்கு நாம ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் மற்றும் நாம அனுபவிக்கக்கூடிய இன்பத்தையும் நிர்ணயிப்பது அல்ல. ஓகேங்களா? அப்ப எதை நிர்ணயிப்பது அப்படின்னா இந்த ஜோதிட ரகசியம் என்பது நம் உடலையும் உயிரையும் நிர்ணயிப்பது. அதுலதான் பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடத்துல நிறைய பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. மருத்துவ ஜோதிடம் என்பதை எடுத்து பாருங்க. ஃபுல்லா என்ன பத்தி இருக்கும், உடலை சார்ந்துதான் இருக்கும். அதுவும் அந்த காலத்தை வைத்து அந்த கிரகங்களை வைத்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த உடலும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது அதெல்லாம் உண்மைங்க. கிரகங்களை வைத்து அல்ல, அது பேர் கொடுத்துட்டாங்க. அந்த கிரகம் அப்படின்றது நமக்கு வந்துருச்சு. அந்த காலத்தை வைத்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த உடல் உபாதைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கிரகங்களா இருக்குது. நாம அதை பஞ்சபூதத்திலையும் நாம என்ன பண்ணிக்கலாம், இயக்கிக்கலாம் இல்லைங்களா? பஞ்சபூதத்துல ஏதாவது குறைபாடு ஏற்பட்டா நம்ம எப்படி சொல்றோம், உடம்புல ஏதாவது காற்று குறைபாடு ஏற்பட்டா லங்ஸ் ப்ராப்ளம் வருது இல்லைங்களா? நுரையீரல் பிரச்சனை சம்பந்தமாக பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகிறது. அதை தான் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிரகங்களுக்கும் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீர் தத்துவம் சார்ந்தது இல்லைங்களா? அப்ப நீர் தத்துவம், நீர் குறைபாடு இல்லாமல் பாத்துக்கணும். நீர் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் கடகராசிக்கு ஃபுல்ஃபில்லா வச்சுக்கணும். 5 பஞ்சபூத சக்தியில இது ஏதாவது முக்கியமா நீர் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அவர்களுக்கு எல்லா தொந்தரவுகளும் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். சோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஜோதிட முறைகளை கொடுத்திருக்காங்க. மருத்துவ ஜோதிடம் என்று இருக்கிறது. எல்லாத்தை விட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மருத்துவ ஜோதிடம் தான். சோ அதுதான், அதையும் மறைச்சு வச்சுட்டாங்க. இப்ப நம்ம மருத்துவ ஜோதிடமே யாரும் பேசுறது இல்ல. வெறும் ஜோதிடம் அந்த கிரகங்களை வைத்தும் ராசிகளை வைத்துமே நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர மருத்துவ ஜோதிடம் யாராவது பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப குறைவு. இப்பதான் நம்மளுடைய சேனல்ல ஐயா அவர்கள் மருத்துவ ஜோதிடங்கள் எல்லாம் பேசி கொண்டு வருகிறார்கள் இல்லைங்களா?
அப்ப இந்த மருத்துவ ரகசிய ஜோதிட ரகசியங்கள்ல ரொம்ப முக்கியமானது மருத்துவ ஜோதிடம் தாங்க. உடலையும் உயிரையும் தெரிந்து கொண்டாலே நம்ம என்ன பண்ணலாம், வாழ்வில் வெற்றி பெறலாம் இல்லைங்களா. நிறைய இந்த ராகு கேது அப்படின்றதெல்லாம் கிரகங்களை பத்தி நம்ம பேசுறோம். அதை எடுத்துக்கோங்க. ராகு கேது என்பது கிரகங்களே அல்ல இல்லைங்களா. நாளடைவில் நாம கண்டுபிடிச்சதே கிடையாது. ஆனா இப்பதான் நம்ம அதை என்ன பண்ணிருக்கோம், இதெல்லாம் மற்றவர்களால கிரியேட் பண்ணப்பட்டது. நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது இந்த வகையான கோள்களும் சூரியனும் சந்திரனும் அதை சார்ந்து துணைக்கோள்களும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது. ராகு கேது என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாத கோள். சோ அதை வைத்து நீங்க எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப ராகு கேது என்பது இப்பதான் ரீசெண்டா தான் நம்ம 80s அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கோள்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 7 கிரகங்கள் தான் இருந்திருக்கு. அப்ப இந்த 7 கிரகங்களை நாம வைத்துக்கொண்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரகசியங்களை நாம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்களே உணரலாம். சூரியனை வைத்தே உணரலாம், சந்திரனை வைத்தே உணரலாம், பிரபஞ்சத்தை வைத்து உணரலாம். இப்ப என்னடா இவங்க டாபிக் டீவியேட் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் இந்த ஜோதிட ரகசியங்கள் இதுதான் முக்கியமான டாபிக். வாழ்வியல் சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ நம்ம வாழ்வியலுக்கு தேவையான ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த நேச்சர் காடை வழிபடும் பொழுது நமக்கான பரிகாரங்கள் நமக்கே தெரிகிறது. நாமளே தெரிந்து கொண்டு அந்த பரிகாரங்களை அறிந்து கொண்டு நம்ம உணர்ந்து அதை செய்யும் பொழுது நமக்கு வழிகாட்டுதல் நமக்கே கிடைக்கிறது. நாம் ஏன் இன்னொருத்தவரை போய் கண்டுபிடிச்சு இந்த ஜோதிடர் அந்த ஜோதிடர் கண்டுபிடிச்சு பணத்தை எல்லாம் கட்டி நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க உட்கார்ந்து உணர்ந்து பாருங்க, உங்களுக்கான விஷயங்கள் தெரிய வரும். இன்னொன்னு நான் விஷயம் மருத்துவ ஜோதிடத்தை பத்தி பேசணும். சோ இதோடைய தத்துவங்கள்லாம் பேசணும். இன்னொன்னு பேசலாம், கர்ம வினைகள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. வினைகள் என்பது இருக்கிறது. ஒரு மனிதனாக பிறந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஜீவராசிகளாக பிறந்தாவே அவங்க கர்மாவனாலதான் பிறந்திருக்காங்க. கண்டிப்பாக அது உண்மை. அதை நம்ம என்ன சொல்லலாம், பேருண்மை அதுதான். எல்லா நூல்கள்லயும் கர்மாவை பத்தி தான் பேசியிருக்காங்க. சோ அப்ப ஜோதிட ரகசியங்கள்ல ரொம்ப முக்கியமானது நம்ம கர்மாவை பத்தி பேசுறதுதான். கர்ம வினையை கொண்டுதான் இந்த ஜோதிட ரகசியங்களும் இந்த கிரகங்களையும் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கர்மாவை சார்ந்தே அனைத்தும் உள்ளது இல்லைங்களா. அப்படிதான் எல்லாருமே பேசியிருக்காங்க. எல்லா அறிஞர்களும் எடுத்துக்கோங்க, கர்மாவை தான் பேசியிருக்கிறாங்க. எல்லா புத்தகத்திலும் கர்மா, பகவத்கீதையா இருக்கட்டும், சிவஞான போதகமாக இருக்கட்டும், சிவனுடைய எல்லா புராணங்களாக இருக்கிறதும், சோ எல்லா புத்தகங்களும் பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னா அவரவர்கள் செயல்களுக்கு தகுந்தே அவர்களுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றது உண்மை இல்லைங்களா. சோ அதை தான் நமக்கு கர்மாவாக சொல்றாங்க. அந்த கர்மாவை கொண்டுதான் இந்த ரகசியங்களும் ஜோதிட ரகசியமும் மறைக்கப்பட்டு அதை பிறப்பு, அதை எப்படி வளருது, அதுக்கப்புறம் ஒரு உயிர் எப்படி அழிகிறது என்பதை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது. கர்மாவை சார்ந்தே இருக்கிறது. சோ 3 கர்மாக்கள் உள்ளது. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, அப்புறம் ஆகாமிய கர்மா. இந்த 3 கர்மா இருக்குது இல்லையா. சோ இந்த கர்மாவை 3ஆக பிரித்திருக்கிறார். அப்ப இந்த மனித உடல் ஜனனம் செய்யுது அப்படின்னா இந்த 3 கர்மாக்களை கொண்டுதான் அந்த உடல் ஜனனம் செய்யறாங்க. இது ஒரு பெரிய ரகசியம். இது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா. நாமும் இன்னைக்கு அதை பத்தி பேசுவோம். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா நாம பிறவி எடுத்ததே சஞ்சித கர்மா தான் சரிங்களா. நாம் செய்த அந்த வினைகை வச்சுதான் நமக்கு இந்த பிறவி கிடைத்திருக்கிறது. மனித பிறவியா இருக்கட்டும், மிருக பிறவியா இருக்கட்டும், ஏதோ ஒரு உயிரினம், இந்த உயிரினம் இந்த உலகத்துல ஜனிக்குது அப்படின்னா அது அந்த சஞ்சித கர்மாவாலதான். ஓகேங்களா. சோ நாம் செய்த அந்த கர்மாவாலதான் நம்ம பிறந்திருக்கோம். சோ இதை கொண்டுதான் நல்வினை தீவினை நாம என்ன செஞ்சோமோ அதை கொண்டுதான் இந்த ஜனனம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சஞ்சித கர்மா என்று சொல்கிறோம். பிராப்த கர்மா, பிராராப்த கர்மா இல்ல பிராப்த கர்மா அப்படின்னு சொல்றோம். சோ அது என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களும் நமக்கு நிறைய விஷயங்கள் செய்திருப்பாங்க. அவர்களின் வழியாகவும் நமக்கு கர்மா சேரும். நாம் செய்த வினை என்பது சஞ்சித கர்மா. நாம் செய்யதும் அல்லாமல் நம்ம அப்பா அம்மா செஞ்சது, நம்ம தாத்தா பாட்டிங்க செஞ்சது, சோ முன்னோர்கள் செய்தது, அந்த வினையெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடியதுதான் நமக்கு என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த வினையெல்லாம் கொண்டு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. அது என்னன்னா பிராப்த கர்மா. சோ இந்த 2 கர்மாவையும் வச்சுட்டு ஆகாமை கர்மா இருக்கு. அது என்னன்னா நாம இப்ப செய்யக்கூடியது.
நாம இனிமேல் செய்யக்கூடியது அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நல்லது தீயது, நல்லது என்னவோ அதை பண்ணணும். அதற்கான இந்த வாழ்வியலை நாம நன்றாக வாழ்ந்து நிறைய தர்மங்களை வந்து செய்யணும். சோ அப்படி செய்யும் பொழுதுதான் இந்த வாழ்வியலுக்கான தர்மத்தை நாம செய்யும் பொழுதுதான் நமக்கான கர்மா வந்து என்ன ஆகுது அப்படின்னா அழியக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கர்மாவை அழிக்க முடியுமா நிறைய பேர் கேக்குறாங்க. முடியும். எப்படின்னா நாம் செய்யக்கூடிய இந்த பிறவியை நல்ல பிறவியாக மாற்றி நாம் செய்யக்கூடிய வினைகளை நல்லதாக மாற்றினால் நாம என்ன பண்ணலாம், நம்ம கர்மாவை மாற்றி அமைக்க முடியும். அட்லீஸ்ட் அடுத்த பிறவிக்காச்சும் அந்த பலன் வந்து நமக்கு நல்லதாக கிடைக்கும் இல்லைங்களா. ஆனா நிறைய பிறவி நம்ம எடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த கர்மாவின் சுழற்சியால் தான் சரிங்களா. கர்மாவை சுழண்டு கொண்டே இருக்கிறது. சோ இந்த ரகசியத்தை முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. நாம எல்லாமே கர்மாவனால்தான் பிறந்திருக்கோம். நம்ம இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்ம கர்மாவை கொண்டே நிர்ணயிக்கிறது இல்லைங்களா. அப்போ இந்த துன்பத்திலிருந்தும் இன்பத்திலிருந்தும் நல்வினை தீவினை என்று 2 வினை இருக்கிறது. அதிலிருந்து விடுபட்டு இதெல்லாம் விடுபட்டு வந்தாதான் நாம என்ன பண்ண முடியும், ஒரு வினைக்கு போய் அடைய முடியும், ஒரு நிலையை அடைய முடியும். ஓகேங்களா. சோ அதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சமானது நாம எதை கேட்கிறோமோ அது தர்றதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா நாம என்ன பண்றது கிடையாது. சோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. துன்பத்தையே நாம என்ன பண்றோம், ஒரு கோயில்ல போறோம் அப்படின்னா அங்க நிறைய ஆகர்ஷணங்கள் உண்டு. அந்த ஆகர்ஷணத்தை அந்த எனர்ஜியை நம்ம பெற்றுக்கொண்டு வர்றதுக்காக கோயில் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா அதை நமக்கு பெறுவதற்கே தெரியவில்லை. சோ எனர்ஜியை நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதே நமக்கு தெரியல. கோயிலுக்கு போறது, கோயில்ல போய் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அழுதுட்டு இருக்கும். இதுவும் ஒரு ரகசியம் தான், மறைக்கப்பட்ட ரகசியம். பாருங்க, கோயில்ல போய் அழுதுட்டு இருந்தீங்கன்னா நீங்க காலப்பெல்லாம் அழுதுட்டே இருக்க வேண்டியதுதான். கோயில்ல போய் யாரு வந்து இன்முகத்தோடு எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் ஒரு சீக்ரெட் தான், ரகசியம். ஒரு கோயிலுக்குள்ள போறீங்க அப்படின்னாவே அந்த நல்ல எண்ணங்களை மட்டும் வைத்து கொண்டு போகும். இனிமேல் யாரு கோயிலுக்கு போனாலும் ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு அந்த கஷ்டம் வந்துருச்சுன்னு போகாதீங்க. கோயிலுக்கு போகும்போது எனக்கு இதுதான் வேண்டும், நான் இதை பெற வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல எண்ணங்களை போடுங்க. எனக்கு நிறைய புகழ் பெயர் எல்லாம் கிடைக்க வேண்டும் இந்த உலகத்துல. சோ எனக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி அடைய வேண்டும். இந்த மாதிரி நிறைய நல்ல எண்ணங்களை நீங்கள் போட்டு எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு எல்லா ரகசியமே முக்கியம். சோ ஜோதிட ரகசியம் அப்படின்றது நம்ம எண்ணங்கள் கொண்டும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம். சோ நம்ம எண்ணங்களை அந்த மாதிரி மாற்றி அமைக்கும் பொழுது அதுவா நம்மளை தேடி எல்லாமே வரும். இந்த கிரகங்களும் நமக்கு வழிவகுக்கும். சரிங்களா. சோ அப்படிப்பட்ட அந்த ரகசியத்தை தான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல நிறைய மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இருக்கிறது. கோயில் மாதிரியே நிறைய எனர்ஜி நமக்கு எங்கன்னா எல்லா இடத்துலயும் ரிசீவ் பண்ண தெரியல. சோ ஒரு விஷயம் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த துன்பத்துக்கு காரணம் நாம தாங்க இல்லைங்களா. முக்கியமான காரணம் நாம தான் இருக்கும். நம்மளுடைய கர்மாவும் நம்மளாலதான் வருது, இன்னொருத்தவங்களால எந்த கர்மாவும் கிடையாது. நமக்கு எல்லாத்தையும் நாம பண்றதுதான். சோ அதை விட்டுட்டு இந்த இறைவன் நமக்கு வந்து இது பண்ணா, நமக்கு வந்து கர்மாவை கொடுத்துட்டான், நமக்கு துன்பத்தை கொடுத்துட்டான்னு அடுத்தவங்களை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், புறம் சொல்லிட்டு இருக்கோம். புறத்தை இருக்கக்கூடிய விஷயத்த வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர நம்ம அகத்தில் இருப்பதை சொல்றதே கிடையாது. நம்ம எண்ணத்தை வந்து நம்ம சொல்றதே கிடையாது. நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருக்கும் பொழுது நம்ம இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம அடைய முடியும். சோ இந்த எனர்ஜி எல்லாம் நம்மளால அடைய முடியும். இந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நாம வாழ முடியும், சக்சஸ்ஃபுல்லா நம்மளால வாழ முடியும் இல்லைங்களா. சோ இது ஒரு மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் நாமளே. நாம சீக்ரெட் அப்படின்ற புக்கு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அது எண்ணங்களின் ரகசியத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஜோதிட ரகசியம் சொல்லிட்டு நான் ஏன் எண்ணங்களின் ரகசியம், எஸ் இட் இஸ் கோஇன்சிடென்ட். நம்ம எண்ணம் நன்றாக இருந்தால்தான் இந்த ஜோதிட ரகசியங்களும் நமக்கு நிறைய ரகசியங்களை தெரிஞ்சு கொள்ள நமக்கு வழிவகுக்கும். இந்த பிரபஞ்சத்தை பற்றிக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை பற்றியக்கூடிய ஒரு நாலேஜ் தான் என்னன்னு சொல்றோம், இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். இப்படியும் சொல்லலாம், பிரபஞ்சம் தான் நமக்கு ஒரு ஜோதிடம். ஓகேங்களா. நேச்சுரலா சொல்லும் பொழுது, நம்ம சயின்ஸா சொல்லும் போது இந்த யூனிவர்ஸ் பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் முக்கியமான ரகசியம். மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஓகேங்களா. சோ நமக்கு ஹிஸ்டரி, ஜோதிடம் ஹிஸ்டரி, அப்புறம் அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்கு என்னென்ன கலர்ஸ் நம்ம போடணும் அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஆனா இது ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் என்பதே இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறியக்கூடியதுதான். சரிங்களா.
அப்ப இந்த பிரபஞ்சத்தை அறிந்து நாம் எப்படி நம்ம எனர்ஜியை எடுத்துக்கொண்டு எப்படி நம்ம எண்ணத்தை மாற்றி அமைத்து நம்மளால, அதான் விதிமதி அப்படின்னு சொல்றோம், விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா. நிறைய பேர் சொல்றாங்க. அது எப்படி? ஜோதிடம் என்பது விதி, விதிக்கப்பட்டதுன்னு சொல்றோம். அப்ப அதை நம்ம எல்லாரும் வெல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, அது உண்மை. பேரண்டம் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, எல்லாம் உண்மை. அப்போ என்ன பண்ணலாம்? இதை கொண்டு நம்ம எனர்ஜி எடுத்து நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை சாதிக்க முடியும். நம் கர்மாவை அழிக்க முடியும், நம் எண்ணங்களை மாற்ற முடியும், நல்லதாக நினைக்க முடியும். நாம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை வந்துட்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லாது நிறைய வெளியில எல்லாம் போறோம் இல்லையா. பல பேருடைய சிந்தனைகளை நாம எடுத்துக்கிறோமே தவிர நம்ம சிந்திக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி பல உரைகளை கேட்டுக்கொண்டு நம்ம என்ன பண்றோம், அவங்களத நம்ம ஃபாலோ பண்றோமே தவிர நம்மள நம்ம ஃபாலோ பண்றோமா, நம்மை நாம் உணர்கிறோமா என்று கேட்டால் அது நம்ம பண்றதே கிடையாது இல்லைங்களா. சோ அப்ப நம்ம உணர்றதே கிடையாது. அப்ப இங்க என்னன்னா, தன்னை உணர்தலே இங்க ஜோதிடம் முக்கியமான ரகசியம். அங்க கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்றது ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. அங்க லாஸ்ட்ல நீங்க என்னதான் பண்றீங்க, உங்களை உணர்ந்தால்தான் இந்த ஜோதிட ரகசியமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அது கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய பேர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா அப்படியே ஏதோ வாழ்க்கை போகட்டும். அவங்களுக்கும் எல்லாம் நல்லாதான் இருக்காங்க, அவங்க எண்ணங்கள் தகுந்தபடி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க ஜோதிடமே பாக்குறது கிடையாது, ஆனாலும் நல்லாதான் இருக்காங்க இல்லைங்களா. அது ஏன் அப்படின்னா, அவங்க எண்ணங்களை கொண்டு அதை எனர்ஜைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அதே மாதிரிதான் நாமளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம அன்பு காட்டணும், நமக்கு பணம் ஈர்க்க முடியும், பணத்தை ஈர்க்கணும், நமக்கு நிறைய பணம் நமக்கு தேவை, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளாலையும் அது முடியும். ஓகேங்களா. இந்த ரகசியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈர்ப்பு விதியை வச்சு நம்ம எல்லாமே நம்மள வடிவ வச்சுக்கலாம். சரி, ஈர்ப்பு விதி, இந்த ஈர்ப்பு விதியை கொண்டு நம்மளால பணத்தை அடைய முடியும், அன்பை அடைய முடியும், எல்லாத்தையும் அடைய முடியும். நமக்கு என்ன தேவையோ அதை அடைய முடியும். ஒரே ஒண்ணு ஈர்ப்பு விதிக்காங்க. இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தையே நம்மளால நம்ம கைக்குள்ளதான் இருக்கு. ஆனா நாம என்ன பண்றது இல்ல, பிரபஞ்சத்தை நம்ம கைக்குள்ள கொண்டு வர்றது இல்ல, நாம தெரிஞ்சுக்க விரும்புறது இல்ல. சோ அதனாலதான் நமக்கு மேலும் மேலும் துன்பங்கள். அதனாலதான் நம்ம கர்மாவால பாதிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை நமக்கு சரியில்லாததுக்கு காரணமும் நாம தான். ஏன்னா நம்ம எண்ணங்கள் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துகிட்டே இருக்கோம். சோ இல்லைங்களா, இதெல்லாம் தான் காரணம். சோ இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள்ல நமக்கு சொல்லப்படுறது இல்லை, நிறைய பேர் சொல்லி தரது இல்லை, நமக்கு வாழ்வியல் கல்வியை சொல்லி தரது இல்லை. அந்த கட்டத்தை படிக்கிறோம், எல்லாமே பண்றோம், ஆனா நாம அதை ஃபாலோ பண்றோமானா கிடையாது. சூரியனை பத்தி ஃபாலோ பண்றது இல்ல, சந்திரனை கொண்டு நம்ம எதையும் அதை கொண்டு நம்ம எதையும் உணர்றது இல்ல. சூரியனை உணர்றோமா? கிடையாது. சந்திரனை உணர்றீங்களா? டெய்லியும் ஃபர்ஸ்ட் அவனை கண்ணால பாத்திருக்கீங்களா? அவன் எப்படி இருக்கான், என்ன பண்றான், அதெல்லாம் நம்ம பாத்திருக்கோமா? இந்த பேரண்டம் எப்படி இருக்குது, இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் ரசிச்சிருக்கோமா? அதை உணர்ந்திருக்கோமா? நாம உணர்ந்திருக்கோமா? நம்ம உடலை நாம ரசிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் கேள்விக்குறைதான் இல்லைங்களா. சோ எல்லாமே கேள்விக்குறியாக தான் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அப்போ முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள நம்ம புறத்தை அறிய வேண்டும், அப்பதான் அகத்தையும் அறிய வேண்டும். புறத்தில் உள்ளதே அகத்திலும் உள்ளது. அதுதான் சொன்னாங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரகசியம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம உயிரும் உடலும் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. திருமூலர் நிறைய சொல்லியிருக்காரு இல்லைங்களா. உயிர் வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த உயிர் இருக்கணும் அப்படின்னா, அந்த உடம்பை வளர்த்தால் தானே உயிர் தங்கி இருக்கும். உடம்பு போயிடுச்சுன்னா என்ன இருக்காது, உயிரே இருக்காது, உயிருக்கு வேலையே இருக்காது. இந்த உடம்பை கொண்டுதான் உயிரும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்ஸ் இந்த உடம்பை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா உயிர் இருக்காது இல்லைங்களா. அப்போ இந்த உடலும் உயிரும் முக்கியம். அதே மாதிரிதான் இந்த ஜோதிட ரகசியத்துல எப்படி சூரியனும் சந்திரனும் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நமக்கு என்ன இருக்கணும், நமக்குள்ள என்ன இருக்கணும்னா அந்த உயிரும் உடலையும் நாம் உணர வேண்டும். அதுதான் எல்லா சித்த புருஷர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை கொண்டு இதையெல்லாம் தான் நம்ம ஜோதிட ரகசியத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை விட்டு நாம என்ன பண்றோம், அதை இதையும் தெரிஞ்சுட்டு இருக்கோமே தவிர வேற எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம உடலை பத்தின ஞானமும் உயிரை பத்தின ஞானத்தையும் நாம தெரிந்து கொள்வதே இல்லை. சரிங்களா.
சோ இதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜோதிட ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஜோதிட ஞானம் என்பதே அப்பொழுதே அவங்க சொல்லிட்டாங்க, உயிரும் உடலையும் வச்சுதான் எல்லாம் கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஆனா நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கட்டத்தை வைத்து அந்த கிரகங்களை வைத்து மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் நிறைய இந்த மாதிரியான ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உடலை பத்தின ஞானத்தையும் உயிரை பத்தின ஞானத்தையும் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவராக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், சித்த புருஷர்களாகவும் எல்லா புத்தகங்களும் பாருங்க, எல்லாமே இந்த ரகசியங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ பாருங்க, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்ம வினைகள் அப்ப நம்மள பாதிக்குமா இல்லையா? ஊழ்வினை, நாம் செய்த வினைகள் எல்லாம் ஊர்த்து வந்து ஊட்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கர்மா நம்மளை பாதிக்குமா அப்படின்னா இதுலயே பாயிண்ட் இருக்கு. கண்டிப்பாக கர்மா நம்மளை பாதிக்கும். அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் இந்த ஜோதிடமே அமைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருடைய கர்மாவை கொண்டுதான் நம்ம வந்து இந்த பிறவியில இப்படி பிறக்கிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஒரு மருத்துவர் அப்படின்னா அந்த மருத்துவத்துக்கான அந்த இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிலை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த மருத்துவருக்கான ஒரு வீட்டுல மருத்துவர் இருக்காங்க அப்படின்னா ஆயிலை நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. மேபி அவங்க முன்னோர்கள் வந்து மருத்துவரா இருந்திருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க யாராவது, நீங்களே கூட மருத்துவராக இருக்கலாம். சோ அப்ப அந்த நட்சத்திரத்தை கொண்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம என்ன பண்றோம் அப்படின்னா அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அப்படிதான் கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ அது பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது, உணரணும்னு சொல்றேன் நான். நிறைய ஜோதிடங்கள் நம்ம படிக்கிறோம், ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு அடுத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு போறோமே தவிர நாம எடுத்து வச்சு அதை எப்படி உணரணும் அப்படின்றத நம்ம பண்றது கிடையாது. சோ இனிமேல் எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஜோதிடத்தை எடுத்து படிங்க. எப்படியும் நிறைய புக்ஸ் படிக்கிறீங்க, ஆனந்த விகடன், கல்கி, எல்லா புக்ஸையும் படிக்கிறீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, மாடர்ன் அப்டேஷன்ல இருக்கும். ஆனா நம்மளுடைய ஜோதிட கலையை நாம வந்து அப்டேஷன்ல இருக்கோமா? ஜோதிடம் அப்படின்றது உண்மை என்ன அப்படின்னு அந்த ரகசியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கோமா? ஜோதிடத்தை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை யாராவது உணர்ந்து பார்த்து நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த காலத்த கட்டத்துல என்னன்னா குரு சிஷ்யர்கள் இருந்தாங்க. குரு வந்து இதெல்லாம் வந்து உணர்ந்து சொல்லியிருப்பாரு அனுபவ கல்வி முறையில. சிஷ்யர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஆராய்ச்சி செய்து அவங்க புதுசா கண்டுபிடிச்சு அவங்க உணர்ந்ததை எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நமக்கு அதற்கான நேரம் இருக்கிறதா? யோசிக்கவே நேரம் இல்லை. அப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியல. சோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மை உணரணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரங்களையும் பிரபஞ்சத்தையும் உணரணும். அதுதான் ஜோதிடம், அதுதான் ஜோதிட ரகசியம் என்பது என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் தான். இந்த வாழ்வியல் கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா விண்ணியல் கூட நம்ம வாழணும், வாழ்ந்து பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும். இந்த வானத்துல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த புறத்துல இருக்கிற எல்லா இயற்கையும் நீங்க பாருங்க, பார்த்து உணர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதாங்க ஒரு ஜோதிட ரகசியம். அதை விட்டுட்டு நாம எதையோ போய் ஜோதிட ரகசியம் சொல்லிட்டு மருத்துவ ஜோதிடம், நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு நிறைய பார்த்துட்டே இருக்கும். நான் பார்க்க வேணான்னு சொல்லல, நிறைய விஷயங்களை அதை கொண்டு உணர்ந்து பாருங்கன்னு நான் சொல்றேன். படிக்கிறதோட விடாம ஜஸ்ட் லைக் தட் வந்து படிச்சுட்டு நாம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஆனா அது உணர்ந்ததே கிடையாது. சோ இனிமே என்ன பண்றீங்க அப்படின்னா யாரு ஜோதிடர்கள் கிட்ட போனாலும் அவர்கள் சொல்வதை உணர்ந்து பாருங்க, சொல்றதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. சயின்ஸ் நமக்கு சொல்லலையா, அணுல இருந்து தான் எல்லாமே வந்தது, ஆட்டம்ஸ்ல இருந்து தான் எல்லாமே பிரிஞ்சு. இந்த பிரபஞ்சமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான். சோ ஆட்டம்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. நிறைய அந்த அணுக்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை யாராவது உணர்ந்திருக்கீங்களா? இந்த பிரபஞ்சத்தை யாராவது உணர்ந்திருக்கீங்களா? ஜோதிட ரகசியத்திலே முக்கியமானது இந்த பிரபஞ்சம் தான். இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து நிறைய ஜோதிடத்தை அந்த கலையெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவர்களாலதான் இந்த ஆஸ்ட்ராலஜியை, வானியல் கல்வியை நமக்கு தர முடிஞ்சது. நீங்களும் அதை உணர்ந்தால்தான் நீங்க படிச்சதுக்கான அந்த ஜோதிடம் படிச்சதுக்கு இல்ல தெரிஞ்சு அதை செயல்படுவதற்கான முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சு அதை உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். அப்போ ஒவ்வொருவரும் இந்த ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உணர்ந்து பாருங்க. அந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதா அப்படின்னு நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணும் போதுதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். சரிங்களா? சோ இதுதாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்தது. நிறைய இன்னும் ரகசியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஸோ நீங்க அதுக்குதான் அவங்க சிம்பிளா வீட்லயே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பரிகாரங்கள் வீட்டுல விளக்கேத்துங்க டெய்லியும். ஸோ பரிகாரங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வீட்டுல விளக்கேற்றுறது மூலமா நமக்கு வந்து எல்லா வருஷமும் நமக்கு ஏற்படும். நமக்குள்ள ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுக்குதான் நம்ம விளக்கேத்தி நம்ம உடலுக்கு நம்ம விளக்கேத்தி வைக்கிறது. போட்டோவுக்கு முன்னாடி விளக்கேற்றுறது, நமக்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றி வச்சு அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம். விளக்கேற்றி வைக்கிறதே ஒரு வழிபாடு தான். அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குது. அந்த நெருப்பின் மூலமாக இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஒன்னு எரிக்கிறது மூலமா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வழிபாடு தான். ஸோ அதை கொண்டுதான் நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கிரகங்களுக்கும் ஒரு மந்திரத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த மந்திரத்தை கொண்டுதான் நீங்க உச்சாரணம் செய்யும் பொழுதே அதற்கான அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும், நமக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் சந்திரனுக்குரிய மந்திரம், சூரியனுக்குரிய மந்திரம் அப்படின்லாம் நமக்கு வந்து காலத்துல நிர்ணயிச்சிருக்காங்க. ஓம் என்ற பிரணவ மந்திரம் இது பிரபஞ்சத்தை கொடுக்கக்கூடியது. பாருங்க அந்த ஓசை, நீங்க அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் எதுக்காக வந்துச்சு அது உணர்ந்திருக்கீங்களா? அதுவே ஒரு பெரிய ரகசியம். சோ இந்த ஜோதிடத்துக்கெல்லாம் முன்னோடி யார் அப்படின்னா முருகப்பெருமான் சொல்லுவோம். இந்த செவ்வாய்க்கிழமையில சோ இந்த முருகப்பெருமானை நம்ம வழிபடும் பொழுது, முருகப்பெருமான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு கூடிய காரகன் தான். ஏன்னா அவர் ஒரு போர் வீரர். ஸோ செவ்வாய் காரகத்துவமே என்ன அப்படின்னா ஒரு போர் செய்யறது, போலீஸ் வந்து ராணுவ பணி செய்யறது, இந்த மாதிரியான வீர தீர செயல்களை செய்யக்கூடிய சாமானியன் தான் யாரு அப்படின்னா சாமானிய மனுஷன் கிடையாது. ஒரு பெரிய ஒரு போர் வீரர் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான். அவருக்கு அதிபதி அப்படின்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான் ஒரு வீரன், போர் வீரர் அவரு. சோ அவருக்கு இவ்வளவு வலிமை எப்படி கிடைச்சது அப்படின்னா இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டதுனாலதான். அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு அவர் பயன்படுத்தினால் அவர் என்ன ஆனாரு, ஒரு விஷயத்தை அடைந்து அவர் ஒரு அந்த ஜோதிடத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்களும் இந்த ஜோதிடம் என்ற ரகசியத்தை தெரிந்து கொண்டு ஒரு நிலையை இந்த பிரபஞ்சத்தை அடைய வேண்டும் அப்படின்னா இந்த ஈர்ப்பு விதிகள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் நாம வாழ வேண்டும், நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்து அதை வந்து அடைய வேண்டும் அந்த நிலையை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நாமளும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தணும், உணர்ந்து பார்க்கணும். அப்படி இருந்ததுனாலதான் இவங்க எல்லாம் கடவுளாக நமக்கு திகழ்கிறார்கள். சோ அந்த நிலையை நாம் அடைய வேண்டாம். அட்லீஸ்ட் நம்ம உணர்ந்து சில விஷயங்களை உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சாலே போதும், எல்லாமே நமக்கு வந்து கைகூடும். பணம் வேண்டுமா, ஈர்ப்பு விதி உங்கள் எண்ணத்தில் போடுங்க. என்ன வேண்டுமோ அதை எண்ணத்தில் போடுங்க. அன்பு வேண்டுமா அது உங்க எண்ணத்தில் வைத்துக் கொண்டே இருங்க. திரும்ப 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 சொல்லும் போது அது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பிரபஞ்சமானது நமக்கு எடுத்து கொடுக்கும். அதுவே மந்திரமாக இருக்கும். அதுதான் முக்கிய ரகசியம். இந்த மந்திரங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னாலே இந்த மந்திரங்களை கொண்டு நம்மளால நிறைய சாதிக்க முடியும். திரும்ப திரும்ப ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு அதுக்கு வந்து நடக்குதா இல்லையா? அதுல நீங்க எதுக்காக மந்திரம் சொல்றீங்க, ஒரு விஷயத்த நினைச்சுக்கிறீங்க, அது நடக்கணும், அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவே என்ன ஆகும், 1,00,000 முறை சொல்லும் பொழுது அதுவே ஒரு எனர்ஜியா ஃபார்ம் ஆகி நமக்கு அந்த வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகி அதுவே நடக்க ஆரம்பிச்சது. இதுதான் ஈர்ப்பு விதி. சோ ஜோதிட ரகசியமும் ஒரு ஈர்ப்பு விதி தான். இந்த அந்த சராசரங்கள் எல்லாமே நம்மளை ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம தான் அதை பெறுவதற்கு தயாராக இல்லை. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெறுவதற்கு தயாராக நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். சோ இதுதான் உங்க முக்கியமான ஜோதிட ரகசியம். இதை தெரிந்து கொள்ளாமல் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேற வேற வழியில் வேற வேற திசையில் செய்து கொண்டிருக்கிறோம். பரிகாரங்கள் என்ற பேர்ல நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ அது எதற்காக பரிகாரங்கள் பண்ணுங்க, தவறு இல்லை. ஆனா அதை எதற்காக பண்ணுகிறோம், எதற்காக செய்யறோம், மந்திரங்கள் சொல்லுங்க, ஆனா எதற்காக பண்றோம், என்ன வேணும் அப்படின்றத நம்ம நிர்ணயிச்சுக்கணும். சோ அதுதான் இங்க ரகசியம். அதை நிர்ணயித்து கொண்டு நாம செயல்படும் பொழுது நம்மளுடைய விஷயங்கள் வந்து நிறைய தெரிய வரும். புரியுதுங்களா? நமக்கே தெரிய வரும். இந்த பிரபஞ்சம் லாஸ்ட்ல கடைசியில ஒரு ரகசியம் சொல்லிக்கிறேங்க. பிரபஞ்சத்துல உள்ளதே அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. பிண்டம் அப்படின்னு நான் சொன்னேன். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இது ரெண்டுலயுமே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பேர் உண்மை இருக்கிறது. லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமற்ற நிலை, எதுவுமற்ற நிலை. அந்த நிலைக்காக தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது பிறந்து பிறந்து கர்மாவை அனுபவித்து எதுவுமற்ற அந்த நிலைக்கு நம்ம அடையறதுக்கு தான் இத்தனை கர்மாவையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை தெரிந்து கொண்டால்
இந்த கர்மாவை நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக ஆக்ட் பண்ணி இந்த ரகசியங்கள்லாம் தெரிந்து கொண்டு, இந்த ஜோதிடத்திலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது ஒரு பாயிண்ட் தான் இந்த கர்மா. இதை சார்ந்து நிறைய இன்னும் ரகசியங்கள்லாம் இருக்கிறது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம தெரிந்து கொண்டு அந்த பிரபஞ்சத்தை உள்ள எதுவும் மற்ற அந்த நிலையை அடைவதற்காக நாம பயிற்சி செய்யறோம் இல்லைங்களா? அதுதான் ரகசியம். அதுதான் ஜோதிட ரகசியத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கடந்து வந்தாதான் அந்த 120 வயசையும் நாம தாண்டி அந்த 120 காலத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. ஜோதிடத்துல 120 வயது நம்ம வாழ வேண்டும். அந்த காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டது ஒரு மனிதனுக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு காலம் நம்ம அனுபவிக்கக்கூடிய கர்மாக்கள் இருக்கிறது. அதுக்குதான் இந்த இது போட்டு நமக்கு கட்டத்துல போட்டு கிரகங்களை போட்டு இந்த கிரகங்கள் இத்தனை ஆண்டுகள் நமக்கு 120 வயசும் நமக்கு என்ன பண்ணுது, கிரகங்கள் நமக்கு ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ இது 120 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த கிரகங்கள் எதுவும் மற்ற அந்த நிலைக்கு போய் நாம என்ன பண்ணலாம், அந்த நிலையை அடைய முடியும். அப்போ ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு உடலையும் உயிரையும் 120 வயசு வரைக்கும் நம்ம பாதுகாத்து வைத்திருந்து அந்த நிலையை அடையணும். இதுதாங்க ரகசியம். உண்மையான ரகசியம் இதுதான். அந்த எதுவும் மற்ற அந்த நிலையை அடைவதற்காக இன்னும் நிறைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சு அதை பயிற்சி செய்து பயன்படுத்தி நாம அதை அடைவதற்கு நாம என்ன பண்ணலாம், நாம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இதோட என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். இந்த ரகசியங்கள் ஷார்ட்டா உங்களுக்கு இதை பத்தி நிறைய பேசிட்டே இருந்தா நல்லா இருக்காது. ஸோ நீங்க நாம பேசினதை இந்த ரகசியத்தை உணர்ந்து பாருங்க. ஸோ இது நான் ஒரு ஜோதிட கல்வியா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலை, அந்த ரகசியங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, இந்த பயிற்சியை செய்து பாருங்க. இந்த ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சு கொண்டு செய்து நாம இந்த வாழ்வில வெற்றி பெறுவதற்காக நாம அனைவருக்கும் வாழ்த்துக்கிறேன். அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழ்வோமாக என்று சொல்லி இந்த பிரபஞ்சத்திடம் நாம வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு மிக்க நன்றி. மற்றும் கேள்விகள் இதை சார்ந்து இருந்தால் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ ஜோதிட ரகசியங்கள் சார்ந்து கேள்விகள் இருக்கா யாருக்காவது? நீங்க ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா கார்த்திக் சிவம் ஐயா பேசுங்க ஐயா, இருக்கீங்க. கேள்விகள் ஏதாவது இருக்கா? உமையராஜா ஐயா, சௌந்தர்யா, பவித்ரா அம்மா இருக்கீங்க. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். வணக்கம் சிவா வணக்கம். அதாவது இந்த ஜோதிட ரகசியங்கள்ன்ற பகுதி போன மீட்டிங்க்கு நான் வரலைங்கம்மா, இப்போ தற்செயலா தான் பார்த்தேன். இதனுடைய ரகசியங்கள்னு சொல்லிட்டு எதை சொல்ல வர்றீங்கன்றது சரியா தெளிவா புரியல. நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஜோதிட ரகசியங்கள்னா நம்ம இந்த ஜோதிட கட்டங்களை பார்த்து பலன் சொல்றது அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அதுல உள்ள நுணுக்கங்களை சொல்றீங்களா, இல்ல அது தவிர்த்து வேற ஜோதிடத்தினுடைய அது எப்படி வந்தது என்னன்ற வழிமுறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தீங்க, அது தெரிஞ்சுது. அது பேர் காரணம் மற்ற விஷயங்களை சொன்னீங்க. இது முழுமையா இது எதை நோக்கி எப்படி எடுத்துட்டு போறீங்கன்றது தெரியல எனக்கு. அது கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தேன். சோ நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இப்ப ஷார்ட்டா சொல்லிடுறேங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜோதிடத்தை கட்டத்தை மட்டும் வச்சு அடக்காம அதை உணர்ந்து பாருங்கன்னு சொல்றேன். அதுல உள்ள ரகசியங்களையும் அந்த கிரகங்களையும் ஓகேங்களா, அதுல சொல்லப்பட்ட அந்த உண்மைகளை எல்லாத்தையும் உணர்ந்து பார்த்து நம்ம ஆக்ட் பண்ணும் பொழுது அந்த கர்மாவை நாம் செயல்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கை சுபிஷமாக இருக்கும். நான் இப்போ அந்த கர்மாவை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஜாதகருடைய கட்டத்துல பாவ ஜாதகமா இருக்குது அப்படின்னா பாவிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்ற பொழுது லக்னத்திலேயோ அல்லது ராசி கட்டத்திலேயோ அல்லது 7ஆம் பாவம் இந்த குடும்பஸ்தானங்கள்லயோ மற்ற இடங்கள்லயோ அந்த பாவ கிரகங்கள் மாந்தி மாதிரியான கிரகங்கள் லக்னத்துல மாந்தி அப்படின்ற மாதிரி இருக்கிற பொழுது, அந்த ராகு மாந்தி இணைவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பொழுது அவர்களுடைய மனோபாவம் புத்தி செயல்பாடுகளே ஒரு தாமச நிலையில இருக்குமே. அப்போ அவங்களால எப்படி அவங்க சுபிட்ச நிலையை எட்டுவது அப்படின்ற போது
அது ஒரு சிக்கலான சமாச்சாரமா இருக்குதுங்களேம்மா. கண்டிப்பாங்க ஐயா, சிக்கலான சமாச்சாரம் தான். ஆனா அதுக்கான அதான் சொல்றேன், இதெல்லாம் முயற்சி பண்ணி அவர்களுடைய வாழ்வியல் சூழலை அவர்கள் தாமச நிலையிலிருந்து சத்துவ நிலைக்கு எடுத்துட்டு சிவகாதியை அடையணும் அப்படின்னா, அதற்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டு நம்ம வரணும் அப்படின்னா, அதற்கு அந்த கர்ம பலன்கள் அந்த விதி ஆச்சாரத்துல இருந்தா தானே முடியும். அதுக்கும் அந்த கிரக நிலைகள் வழிவிட்டு கொடுத்தா தானே பண்ண முடியும் இல்லையா? ஆக நம்முடைய முயற்சியினால எதுவும் இல்லை, எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான் அப்படின்றதான் நாம உணர வேண்டியது இருக்கு. புத்தி சுபாவங்கள்ல இருந்து அவரவர்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த கிரக நிலைகள் தான் காரணமா இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்குதுங்கம்மா. எதையும் நம்மள நினைச்சா முயற்சி பண்ணி மாற்றிடலாம் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி யாரும் மாற்றி இருக்கிறாங்களான்றதும் தெரியலைங்கம்மா. ஐயா மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லங்க ஐயா, அந்த அந்த அதற்கும் அந்த அந்த மதிய நிர்ணயம் அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அது நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, புரியுது எனக்கு. ஒருத்தருக்கு 8ல சந்திரன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு மதி ஸ்திரமா இருக்காத. ஒருத்தருக்கு 8ல சந்திரன் மறைவு அப்படின்னா அவருக்கு மதி ஸ்திரமா இருக்காது இல்லையா? அவரால் அவருடைய வாழ்வியல் சூழலை மாற்ற முடியாது இல்லையா? மற்றவர்களால எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவருக்கு அந்த சாதகரே முயற்சி பண்ணி மாத்தினா தானே அவருடைய வாழ்வியல் நிலையை மாற்ற முடியும். அததான் நான் சொல்ல வரேன். நீங்க ஜாதக பக்கத்தையும் ஜாதகத்தையும் பார்க்காம போய் ஆராய்ச்சி சந்திரனை போய் கேட்டு பாருங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசி அதுல இருந்து என்ன உணர்ந்து பாருங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் நீங்க சந்திரன் மறைஞ்சிருக்காரு அது நம்ம சொல்றோம். அத மெடிடேஷன் பண்ணணும்ன்றீங்களா இல்ல பூஜை வழிபாட்டு முறைகளை மாத்தணும்ன்றீங்களா? சொல்லுங்கய்யா, புரியல. மெடிடேஷன் பண்ணி மாத்தணும்ன்றீங்களா, தியான முறைகள்ல மாற்றணும்னு சொல்றீங்களா, இல்ல பூஜை பரிகார முறைகள்ல மாத்தணும்? எதையும் பார்க்காம நீங்க போய் நேச்சுரல் கார்டு கிட்டே நீங்க சந்திரன் கிட்டே பேசுங்கன்ற, டெய்லி சூரியன் கிட்டே பேசுங்கன்ற, அந்த ஆகாயத்திலே நீங்க போய் வழிபடுங்க, அந்த நட்சத்திரத்திலே பேசுங்க, உணர்ந்து பாருங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்ட்டு. அதை உணரும் போது உங்களுக்கு நிறைய ஒரு ஞானம் கிடைக்குங்க ஐயா. ட்ரை பண்ணி ஜோதிடத்தை போய் சந்திரன் மறைஞ்சிருக்காரா சூரியன் இருக்காரா அந்த மாதிரி பார்க்காம நான் அதுதான் சொல்றேன். அந்த ஏட்டு கல்வி அந்த ஏட்டு கல்வியிலே நம்ம அதை பார்த்துக்கிட்டே சுத்திட்டு இருக்காம அதை உணர்ந்து பாருங்கன்னு சொல்றேன். ஏன் இப்படி சொல்றாங்க? அந்த சந்திரனை போய் சந்திரன் 8ல மறைஞ்சிருக்காரா, அப்ப அந்த சந்திரன் கிட்ட போய் பேசுங்க, இயற்கையோட ஈர்த்து பாருங்க. அப்ப ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பயிற்சி செய்து பாருங்கன்னு நான் சொல்றேன். இதுக்கான பயிற்சி சொல்லிருக்கேன். அதற்கு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்களா ஏதாவது பிரத்யேகமா? இல்லங்க ஐயா, நான் உணர்ந்ததை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஆக்சுவலா நானும் படிச்சிருக்கேன், ஜோதிடம் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கோம். ஆனாலும் சில விஷயங்கள் உணர்றதே கிடையாது. நம்ம படிச்சது அப்படியே நீங்க சொன்ன மாதிரி நம்ம பாவகம் 6ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கு, 8, 12 இந்த மாதிரியான பாவங்களை வச்சே நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர, ஆனா அதை உணர்ந்து பார்த்திருப்போமா அப்படின்னு தான் நமக்கு தெரியல. கண்டிப்பா உணரும் பொழுது உங்களுக்கான தீர்வு கிடைக்குங்க ஐயா. நீங்க அதுதான் சொல்றேன். இப்ப இனிமேல் பயிற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றேன். எதையுமே தெரிஞ்சுக்காதீங்க. இந்த பயிற்சி என்ன அப்படின்னா ஜோதிடமே பார்க்க தேவையில்லை. விஷயம் என்னன்னா இயற்கையோட இருக்கீங்க, நீங்க சூரியனோட இருக்கீங்க, சந்திரனோட இருக்கீங்க. முக்கியமான சூரியன் தானே, சூரியனோட இருக்கீங்க, சந்திரனோட இருக்கீங்க, இந்த விண்வெளியோட பிரபஞ்சத்தோட இருக்கீங்க. இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கான எல்லா குறைபாடும் மறைக்கப்படும், கர்மா குறையும், எல்லாமே தெரியும் உங்களுக்கே. அதை நீங்க அதை தான் பயிற்சி பண்ணி பாருங்க, அவங்கள பார்த்து உணர்ந்து பாருங்கன்னு சொல்றேன். செயல்பாடுகளை அந்த கிளைமேட் சேஞ்சஸ், காலநிலை எப்படி எல்லாம் மறையறாங்க இதெல்லாம் தெரிஞ்சாலே நமக்கு தெரிஞ்சு நம்மள உணர முடியும். அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல வர்றதுக்காக தான் இப்ப நான் இந்த ஜோதிட ரகசியங்களே சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்ப ஜாதக கட்டத்தை பத்தியோ பரிகாரத்தை பத்தியோ இல்ல 8ல மறைவு அதெல்லாம் சொல்லவே கிடையாது, சரிங்களா? இல்ல ஜெனரலா பேசிட்டு இருக்கோம் அந்த தலைப்பு. நீங்க பயிற்சி செய்து பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க, சரிங்களா? பண்ணி பாருங்க. நான் உணர்ந்துதான் சொல்லிருக்கேன், நீங்களும் அதை உணர்ந்து பாருங்க அப்படின்னு நான் ஒரு சொல்றேன். அவ்வளவுதாங்க கருத்து. நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? சூப்பரா பேசுனீங்க.
நல்லா அற்புதமா பேசியிருந்தீங்க. நன்றி. வேற என்ன டவுட் கேட்கலாம். கண்ணகி அம்மா, என்ன டவுட் இருக்கா? நன்றிங்கம்மா, ரொம்ப சிறப்பா இருந்தது. என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம்.